என்னையெல்லாம் சாதாரண யூடியூப் சேனல் வச்சிருக்கேன் தான் நினச்சிங்க. இப்போ நான் எவ்வளோ பெரிய அறிவாளின்னு காட்டுறேன் பாருங்க. ஸோ நார்மலாக நம்ம வண்டியில் வந்து மட்கார்டு எக்ஸ்டெண்டர்லாம் எதுவும் கிடையாது. சேர் அடித்தா நேராக ரேடியேட்டர் வரைக்கும் சேர் அடிக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் மட்கார்டு வந்து ஒரு ஃப்ளாப் மாதிரி வாங்கி போடலான்னா அது வந்து ஆன்லைனில் 300 ஆஃப்லைனில் எங்கேயுமே எனக்கு கிடைக்கல. ஸோ இங்கே கிடைக்கல. இதுக்கு மேலே என்கிட்ட சொல்லாதீங்க, நான் வேறு வழி பார்த்துட்டேன். அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து அதை வந்து நீங்கள் ஸ்க்ரூ போட்டு தான் உள்ளே இறக்கணும். ஸோ மட்கார்டில் வந்து நீங்கள் ஸ்க்ரூவை போட்டு தான் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு அந்த ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கணும். ஸ்க்ரூ இந்த மாதிரி போட்டு ஓட்ட போகிறலாம் எனக்கு மனசு இல்லை. ஸோ அதுக்கு நம்ம வேறு ஏதாவது வழி பார்க்கலாமா அப்படின்னு நினைக்கும் போது தான் 3M டேப் போட்டு ஓட்டலாம். ஏன்னா காரில் நிறைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் அதை போட்டு தான் ஓட்டுறாங்க. 3M டேப் போட்டால் நல்லா நிற்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்தேன். ஸோ அப்படிங்கிறப்போ அதை பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சா எனக்கு வந்து அதான் மட்கார்டு கிடைக்கல. அதுக்கு போல தான் இந்த பைப் வாங்கியிருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம ஹீட் பண்ணி கட் பண்ணி ஆல்ட்ரு பண்ணி அதில் வந்து ஒட்ட போகிறோம். ஸோ இது பைப்போட விலை 20 ரூபா, டேப்போட விலை 200 ரூபா. அதுக்கு நீங்கள் அதே போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா முன்ன சொன்ன மாதிரி தான் எனக்கு ஓட்ட போடுறது மனசு வரல. அதனால் டேப்பு எனக்கு 200 ரூபா இருந்தாலும் பரவாயில்ல, அது வாங்கிட்டேன். இது வந்து 20 ரூபா தான். ஸோ இதை வந்து நீங்களும் ட்ரை பண்ணலாம், சிம்பிளாக தான். ஸோ அப்படியே ஒவ்வொன்றா பண்ண போகிறோம். அப்படியே வந்து நம்ம கூட ஸ்டோரி வீஸாக ட்ராவல் பண்ணுங்கள். ஸோ இதில் நம்ம பண்ண போகிறது வந்து அந்த மட்கார்டுக்கு நம்ம எந்த அளவு எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு டிராஃப்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கணும். ஸோ அதுக்கு ஏதாவது அட்டை காட்டு எதுவும் கிடைக்கல. வணக்கம், எங்களோட 5.5 பெட்டி பேச்சுலர் ரூம்னு அப்படி தான் இருக்கும். அது கரப்பாம்பூச்சி தான், அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இப்போ இந்த பீஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு போக போகிறோம். ஓகே கைஸ், நம்ம வந்து அட்டை கிடச்சிருச்சு. ஸோ இப்போ அந்த அட்டையோட சைஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம பை சைஸ் தான் இருக்குது. ஸோ இதை வச்சோம்னா நமக்கு வந்து மெஷர்மெண்ட்டுங்கிறது கரெக்டாக கிடைக்கும். போய் ட்ரை பண்ணி பார்த்துருவோம். கைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்படி தான் நமக்கு வந்து மட்கார்டு எக்ஸ்டெண்டர் வந்து போட போகிறோம். அதாவது இந்த பைப் வந்து சென்டராக கட் பண்ணி விரிச்சோம்னா நமக்கு கொஞ்சம் லென்த் வரும். ஸோ இதுக்கு பாதி வந்து உள்ளே இதுக்குள்ளே போயிடும். நான் அந்த இடத்துல தான் ஒட்ட போகிறோம். ஸோ எக்ஸ்டெண்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வருது அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து பர்ஃபெக்ட் ப்ரொடக்ஷனாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம இதை வச்சு மார்க் பண்ணி எடுக்க போகிறோம். கைஸ் மெஷர்மெண்ட் வந்தாச்சு. இப்போ வந்து அறுக்க வேண்டியதான் பைப்பை. ஸோ இந்த லைன் வச்சு அப்படியே அறுக்கலான் இருக்கேன். ஸோ அப்படியே இதை வச்சு நம்ம மெஷர்மெண்ட்டும் செக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஸ்டார்ட் ஆகி அப்படி முடிகிறோன்னு பார்த்தா இந்த மார்க்கிட்ட வருது. நமக்கு இது வரைக்கும் ஸ்ட்ரைட் பண்ணால் போதும். இந்த பைப்போட ஷேப்பே ஒரு மாதிரி இந்த இடத்துல இப்படி தூக்குனாப்பில் தான் இருக்குது. அதனால் நம்ம இதை வந்து டவுனில் வச்சுருவோம். இது எப்படி இருந்தாலும் உள்ளே ஒட்டிக்கிட்டோம்னா இது என்ன ஷேப்பில் இருந்தாலும் தெரியாது. இது ஒரு மாதிரி கர்வாக தான் ஆல்ரெடி இருக்குது. அதனால் இந்த இடத்துல நம்ம லைட்டாக அப்படி கட் பண்ணோம்னாலே ஷேப் வந்துடும். சரி, ஒன்று பண்ணலாம். நம்ம சிலிண்டர் தூக்கிட்டு கீழே போயிடுவோம். வண்டிக்கிட்டே போய் வச்சு ஹீட் பண்ணி வண்டி மட்கார்ட்லேயே வச்சு பென் பண்ணிக்கலாம். அதை வண்டி இங்கே இருக்குது. ஃபயர் ப்ராப்ளம்லாம் கிடையாது. பக்கத்தில் தண்ணியை வச்சுருக்கேன். ஆல் செட் வச்சோம்னா இந்த ஷேப் வந்து பக்காவாக அப்படியே செட்டான மாதிரி நிற்கிது. ஸோ டேப் போட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் போகாது. இந்த இடத்துல லைட்டை போய் கட் பண்ணி எடுத்தோம்னா கொஞ்சம் டிசைனுக்கு அழகாக இருக்கும். அப்புறம் அப்படியே சாண்ட் பேப்பர் வச்சு சுற்றியும் உரசி எடுத்துட்டோம்னா பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோதான் நம்ம டிசைனு. ஸோ இதுக்கு வந்து நம்ம பெயிண்ட்டு மட்டும் அடிச்சுட்டு இதை கொஞ்சம் அப்படியே சைட்லலாம் வந்து சுரண்டி விட்டோம்னா பர்ஃபெக்டாகிடும். முடிச்சுட்டு வந்துடுறேன். பெயிண்டிங் வேலை முடிஞ்சிடுச்சு. சைட்லேயே ரப் பண்ணி எடுத்துகிட்டு தான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். அப்படியே லைட்டாக இங்கே சாண்ட் பேப்பர் வச்சு ஃபுல்லாக கிரைண்ட் பண்ணியிருக்கேன் லைட்டாக. சாண்ட் பேப்பர் வந்து ரொம்ப ஹார்டான சாண்ட் பேப்பர் போடாமல் கொஞ்சம் சாஃப்டான சாண்ட் பேப்பர் வச்சு மொத்தமாக ரப் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் பெயிண்ட் ஈஸியாக ஸ்ட்ரக் ஆகும். அதே சமயம் இந்த இடத்துல கிரியாமல் பெயிண்ட் அடிச்சிட்டேன். நீங்கள் இந்த இடத்துல கொஞ்சம் பெயிண்ட் அடிக்காமல் கேப் போட்டு டேப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டேப் நல்லா நிற்கும். இது ட்ரை ஆனதுக்கப்புறம் லைட்டாக அந்த இடத்துல சாண்ட் பேப்பர் வச்சுட்டு கிரைண்ட் பண்ணிட்டு டேப் போட்டு விட்டிடலாம். எல்லா சைடும் பெயிண்ட் பண்ணியாச்சு. ஸோ நான் வாங்கியிருக்கிறது மேட் பிளாக்குங்கிறதுனால ஓரளவுக்கு நல்ல வண்டியோட சிங்க் ஆகும். ஏன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா க்ரே, இது உங்களுக்கு பிளாக் மாதிரி தெரியும். ஒரு மாதிரி
டார்க் க்ரேன்னு சொல்லலாம். கேமராவில் உங்களுக்கு வந்து அப்படி தெரியுது. ஸோ இதுதான் பிளாக்கு, இது க்ரே, பிளாக்கு க்ரே. ஸோ மற்ற பார்ட்ஸ்லாம் கொஞ்சம் பிளாக் இருக்கனால இதுக்கு வந்து சிங்க் ஆகும். ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆல்ரெடி 2 கோட்டு கொடுத்துருக்கேன். ஸோ கொஞ்சம் காயதுக்கு முன்னாடி கை வச்சனால அந்த இடத்துலாம் கொஞ்சம் கையோட அச்சு தெரியும். மேலேயும் கொஞ்சம் சுரண்டியாச்சு. இப்போ வந்து நம்ம 3M டேப்பை போட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் சுற்றி பேப்பர் வச்சு நான் கவர் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு கோட் லைட்டாக அடிச்சிடலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கேன். ஸோ பார்ப்போம். கடைசியாக ஒரு ஐபி சொல்யூஷன் வச்சு க்ளீன் பண்ணிட்டு கை கொஞ்சம் நாரிச்சு. இது இன்னும் ஒரு 2-3 நாளைக்கு இது போகாது. இப்படியும் ஒரு 10 செகண்ட் அப்படியே உட்காந்துருந்தோன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் ஒட்டினா கரெக்டாக இருக்கும். ஐயோ கோணையாக விட்டுனேன். செம பண்டு ரொம்ப பர்ஃபெக்டா. அப்படி ஒரு 10 செகண்டுக்கு ஒரு 5 நிமிஷம் இப்படி அழுத்திட்டே இருந்தால் சரியாக போயிடும். அவ்வளோதான். இதுக்கு மேலே பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை. பை. இதில் வந்து நம்ம கண்டினியூஸாக ஒரு ப்ரெஷர் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் நேரத்துக்கு. ஸோ எவ்வளோ நேரம் ப்ரெஷர் கொடுக்குறோமோ அவ்வளோ நல்லா ஸ்ட்ராங் பாண்ட் இருக்கும். அதனால் உள்ளே வந்து துணியை வந்து ஸ்டஃப் பண்ணியிருக்கேன். ஸோ இதனால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் அப்படியே புரியுதா. ஸோ இதுக்குள்ளே 2 பனியன் சைஸு கிளாத் வந்து ஒரு சைடு பனியன், இன்னொரு சைடு வந்து க்ளீனிங் கிளாத் ஒன்று இருக்குது. சரி விடுங்க. ஸோ உள்ளே நல்லா ஸ்டஃப் பண்ணியிருக்கேன். ஸோ இதனால் வந்து இந்த பிளாஸ்டிக்கை வந்து மட்காடை நோக்கி தள்ளும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து அழுத்தியே பிடிச்சிருக்கனால ஃபுல் டே க்யூரிங் டைமு அதனால் நல்லா பாண்டாயிரும். காலைல வந்து பார்ப்போம். அவ்வளோதான் கைஸ். இதுக்கப்புறம் காலையில் வந்து ஃபினிஷிங் எப்போ இருக்குன்னு பார்ப்போம். தெரிஞ்சு ஓகே தான். கொஞ்சம் அது கேர்வாக பண்ணியிருந்தோம்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பார்க்க கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக போகிற மாதிரி இருக்குது. சரி பரவாயில்ல. அவ்வளோதான் கைஸ், ப்ராடக்ட் ரெடி. கம்பெனியோட அதிசய பொருள் செஞ்சாச்சு. ஸோ இது வந்து அன்னைக்கு காலையில் இல்லை, அதாவது சண்டே நைட்டு 12 மணிக்கு இதை செஞ்சுக்கிட்டு உட்காந்துருந்தேன். ஸோ இது வந்து டியூஸ்டே ஈவினிங் இப்போ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா. ஸோ ஃபைனலி நல்லாவே ஒர்க் ஆகுது. நல்ல பாண்டு ப்ரொடக்ஷன் வந்து இருக்குது. அந்த சைலன்சர் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வாட்டர் வாஷ் விட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஓட்டிட்டு அன்றைக்கி சண்டே வந்து நைட் வந்து அந்த வேலையை பார்த்தேன். சைலன்சர்லாம் துடைக்கல. அது ஆல்ரெடி இருந்த மண்ணு தான் இருக்குது. புதுசாக இன்றைக்கி காலையில் எந்த மண்ணும் அடிக்கலை. இன்றைக்கி காலையில் சேர்த்துல விட்டேன். அதனால் சொல்கிறேன். இந்த பிளாஸ்டிக் ப்ரொடக்ஷன் கம்பெனியில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அந்த சம்கார்டு, இதில் மட்டும்தான் சேர் அடிச்சுது. இப்போ காஞ்சி போச்சனால தெரியாது. புதுசாக அடித்த சேர் இந்த சம்கார்டில் மட்டும்தான் அடிச்சது, வேறு எங்கேயும் ரீச் ஆகலை. ஸோ ஃபைனலி ப்ராடக்ட் வந்து ஒர்க் ஆகுது. இதுக்கப்புறம் எனக்கு இன்னும் நிறைய ஐடியாலாம் வருது. ஸோ அதில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். நீங்கள் வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ஹெட்லைட்டுக்கு மேலே வைசரு, அப்புறம் அந்த யூஎஸ்டியில் அதை எக்ஸ்போஸ்டாக ஒரு ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து ப்ரொடக்டர் மாதிரி. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய தோணுது. அதெல்லாம் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது வரைக்கும் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி.